ஓகே, லைஃப் ரீசெட் ஆகி ₹10,000 அப்படி தான் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபினான்ஷியல் பிளான் என்னவா இருக்கும்? எமோஷ்னலாக இல்லை, ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். நான் சங்கர், வெல்கம் பேக் டு த சேனல். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ இமேஜினரியாக நான் நாளைக்கு வந்து ₹10,000 தான் பர் மந்த்து நாளையிலேருந்து லைஃப் ரீசெட் ஆகி இருக்குன்னா என்ன ஃபினான்ஷியல் மாடல் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்வைவல் மோடு 0 to 6 months வந்து க்ரோத்தோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ₹10,000 வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் சர்வைவல் ஆகிறது தான் முக்கியம். ஸோ இந்த ஸ்பேன் ஆஃப் 0 to 6 months என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 5,000 வந்து ஃபுட் அண்ட் பேசிக் கம்யூனிட்டிஸ், பேசிக் லைஃப் ஸ்டேயிங், ரெண்டல் அதில் எல்லாமே கவர் பண்ணிப்பேன். என்ன அக்காமடேஷன் அதுக்கு தகுந்த அளவு இருக்கோ. அப்புறம் மீதி 3,000 வந்து மொபைலு, ட்ராவலு, அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு செலவு பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ₹1,000 வந்து சேவிங்ஸாக பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு 1,000 வந்து எமர்ஜென்சி ஃபண்டு, ஏதாவது கிளினிக்கல் இல்லை ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா இது பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 2 6 to 18 months க்ரோத் மோடு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிப்பேன். சைடில் ஏதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா, டீச்சிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, அப்புறம் யூடியூப் மூலமாக நீஷ் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கிறது. இது வந்து க்ரோத் ஃபேஸ் 6 to 18 months அப்படி நான் பண்ணுவேன். அடுத்த 18 to 36 months வந்து அக்ரெசிவ் க்ரோத், மல்டிப்புள் மல்டிப்புள் போர்ட்ஃபோலியோ நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணணும். ஸோ எப்படிலாம் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, அந்த ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு அதை மானிட்டைஸ் பண்ண பார்க்கணும். ஸோ பேசிக்காக லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனை வந்து கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறம் அசட்ஸை அதிகமாக்குறது, சேவிங்ஸ் அதிகமாக்குறது, அண்டு ஃபர்தர் க்ரோத்துக்கு என்ன இருக்குமோ இதெல்லாம் பார்க்கணும். ஸோ மிடில் கிளாஸ் மென்னுக்கு வந்து நீங்கள் 10,000 வாங்கினா கூட நீங்கள் அதை சேவிங்ஸை விட எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் எப்படி அதை வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.